காட்ஜில்லா -1 எனக்கு காட்ஜில்லா தெரியும். அது என்ன -1 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்ன -1 அப்படின்றது. அதே மாதிரி நான் காட்ஜில்லாவோட எல்லா ஃப்ரான்ச்சைஸும் பார்த்தேன். ஆனால் இந்த படத்தை மட்டும் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா, அதுவும் நான் இங்கே சொல்கிறேன் எங்கே அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கோட இருக்கா இல்லையா அப்படின்றதும் சொல்கிறேன். சரி, மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இந்த ரிவ்யூ ஃபுல்லாக கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம காட்ஜில்லா -1 படம் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்தில் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காட்ஜில்லா -1 படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, படத்தோட ஹீரோ வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் ஓட்டக்கூடிய ஒரு பைலட். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு தீவில் கொண்டு வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து பார்க் பண்ணுறாப்புல. ஸோ அங்கே இருக்கவங்க நினச்சிக்கிறாங்க இது ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து சரி ஓகே இப்போ காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குறாங்க. திடீர்னு அந்த தீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்ஜில்லா வந்துடுது. ஸோ வந்து இருக்க எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுது. இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், இது வரைக்கும் இப்படியாப்பட்ட ஒரு ராட்சச மிருகத்தை நம்ம பார்த்ததே இல்லையே, இது என்னடா அப்படின்னு வாயை பொழந்து பார்க்குறாங்க. ஏன்னா இந்த கதைக்கிழமை 1940-45 நடக்கக்கூடிய கதைக்கிழமை தான். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச டைம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஹீரோவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த காட்ஜில்லாவை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க சுடு அப்படின்றாங்க. அவருக்கும் கரெக்டான ரேஞ்சுக்கு வந்துருச்சு, காட்ஜில்லா கிட்ட வந்துருச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பயத்திலே பதட்டத்திலே சுடாமல் விட்டுறாப்புல. ஸோ அவரை தாண்டி மிச்சருக்கு எல்லாரையும் அந்த காட்ஜில்லா கொன்றுச்சு, கூட அந்த மெக்கானிக்கை தவிர. இப்போ அந்த மெக்கானிக் அவர்கள் வந்து சொல்கிறாரு, ஏண்டா நீ ஒழுங்காக சுட்டுருந்தனா எல்லாரும் பொழைச்சிருப்பாங்கல்ல, உன்னால் தாண்டா எல்லாம் போச்சு, இவங்க சாவுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துடுது. ஐயோ இத்தனை பேர் சாவுக்கு நம்ம காரணமாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொந்த ஊரான டோக்கியோவுக்கு திருப்பி போகிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஊரே ஒரே மயான பூமியாக இருக்குது, எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட நெருக்கமான நட்பு ஏற்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி ஒரு குழந்தையும் வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ இவங்களோட ஒரு குடும்பம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த டோக்கியோ ஊருக்குள்ளே வந்து அந்த ஊரை இன்னும் கொஞ்சம் நாசம் பண்ணிட்டு போயிடுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தான் கூட இருந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்து இழந்துடுறாரு ஹீரோ அவர்கள். ஸோ வந்து வெறுப்போட உச்சத்துக்கே போயிடுறாரு, இதை அழிக்காமல் விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இறுதியாக அந்த காட்ஜில்லாவை அழிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட விஎஃப்எக்ஸ். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ்க்கு அவார்டு வாங்கின படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இந்த படம் பார்க்கும்போது விஷுவலி ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு சொல்லணும். ஈவன் அவங்க காட்ஜில்லாவை காட்டுற விஷயமாக இருக்கட்டும், அங்கே இருக்க பில்டிங்கை காட்ஜில்லா நொறுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி படத்தில் சென்டிமெண்ட் போர்ஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அந்த ஹீரோவோட எமோஷன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஹீரோ அவர்கள் எழுதி வச்சுட்டு போகிற லெட்டரு, ஸோ பதிலுக்கு அவர் ஒரு இடத்துல போய் பார்க்குறது, அந்த மாதிரி இந்த படத்தில் சென்டிமெண்ட் போர்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான மான்ஸ்டர் மூவியெல்லாம் நம்ம எதுக்காக பார்ப்போம்? காட்ஜில்லா எத்தனை சீனுக்கு வருது, இந்த காட்ஜில்லா வர சீனெல்லாம் நம்ம ரசிக்கும் வகையில் இருக்கா அப்படின்றத மெயினாக பார்ப்போம் இல்லையா. இந்த படத்தில் காட்ஜில்லா ஒரு 4-5 சீனுக்கு வருது, வர சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்ஜில்லாவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுற விஷயம்லாம் உண்மையிலேயே ரொம்ப ரசித்து பார்ப்போம், நம்ம அந்தளவுக்கு இருக்கும். குறிப்பாக கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பாராத விதத்தில் ரொம்ப சூப்பராக முடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்கிறேன். கண்டிப்பாக கிளைமேக்ஸ் ஃபைட் ஒரு 30 நிமிஷத்துக்கு போவோம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தளவுக்கு ஒரு சரியான ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம். படத்தோட ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சவுண்ட் ஒர்க் தான் ஒரே ஒரு பிரச்சனை. அதாவது காட்ஜில்லா வர சீனெல்லாம் அலற விடுவாங்க, அது ஓகே, சவுண்டை கொஞ்சம் ஏற்றி வச்சுருவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஜென்ரலாக அதாவது எந்த இடத்துக்கு என்ன மாதிரி மியூசிக் கொடுக்கணுமோ அதை கொடுக்காம ஜனகணமன மியூசிக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கானே இவனுங்க. எந்த இடத்துல குறிப்பாக பார்த்தீங்கன்னா காட்ஜில்லா ஊருக்குள்ளே வந்துடும், ஒரு ட்ரெயின் பெட்டியை வந்து வாயில் கவ்வி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் வந்து ஹீரோயின் அவர்கள் வந்து ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. அந்த சீனில் போட்ட மியூசிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நமக்கு தூக்கமே வந்துடும் போல், அந்த மாதிரி ஒரு மியூசிக்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த சீனுக்கு என்ன மாதிரி மியூசிக் போடணுமோ அதை போடாமல் நம்மளை தூங்க வைக்கிற மியூசிக் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஒரு மைனஸை தாண்டி படத்தில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த மைனஸும் நான் சொல்கிற மாதிரி இல்லை. மொத்தத்தில் இந்த காட்ஜில்லா -1 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் காட்ஜில்லாவோட எல்லா ஃப்ரான்ச்சைஸும் பார்ப்பேன் அப்படின்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சரியான சம்பவம் இருக்குது படத்தில், அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் இந்த செஞ்சு மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பாக எல்லோரும் தாராளம் குழந்தைங்களோடையும் ஃபேமிலியோடவே பார்க்கலாம், எந்த ஆபாச காட்சிகளும் கிடையாது. இப்போது நான் வீடியோவோட
ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த -1னா என்ன அப்படின்ட்டுலாம். -1 அப்படின்றது என்னென்னா, ஆல்ரெடி 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா அந்த டோக்கியோ அப்படின்றது ஒன்றுமே இல்லை, தரமட்டமாக இருக்குது. இதில் காட்ஜில்லா வந்து இன்னும் அதை தரமட்டமாக்குனது, அதை தான் -1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் எந்த பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது கேட்டிருந்தேன் இல்லையா, இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, அதுவும் தமிழ் டப்பிங்கோடவே. ஸோ இறுதியாக பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, ஒர்த் வாட்சிங்காக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு காட்ஜில்லாவோட ஃப்ரான்ச்சைஸில் இந்த படம் நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சேனல் கொடுக்குற ரேட்டிங் 8.5 அவுட் ஆஃப் 10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.